வணக்கம். செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு இன்னொரு தமிழின் தொன்மை என்றதில் ஒரு வேர்ச்சொல்லு பார்ப்போம் என்று நினைக்கிறேன். வேர்ச்சொல் ரெண்டு விட ஒரு சொல்லு பார்ப்போம். அது ஊழி என்ற சொல்ல பார்ப்போம். ஊழி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீண்ட காலம், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கொண்ட காலத்தை ஊழி என்று சொல்லி சொல்லுவான். இன்னொரு சொல்லு உக்கம் என்று சொல்லி. அப்போ உக்கம் என்று சொன்னாலும் வட்டம், பெரிய வட்டமாக இருக்குது தானே. இப்போ வானத்தை அப்படி நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அது பெரிய வட்டமாக தான் எங்களுக்கு பார்க்க தெரியுமே. அப்போ அதுக்கு உரியதை உக்கம் என்று சொல்லுவோம். மற்றது அது விரிந்து கொண்டு போகும், நீண்டு கொண்டு போகும், எல்லையற்று போய்கொண்டு இருக்கும். அது உக்கம் என்று சொல்லுவோம். இன்னொரு சொல்லு உகை. உகை என்று சொன்னால் அதுவும் நீண்டு விரிந்து கொண்டு போகிற இதை குறிக்கும். உகை என்று சொன்னால் நீண்ட பயணம், நெடுந்தொலைவாக விரிந்து கொண்டு நீண்டு கொண்டு போறதையும் உகை என்று சொன்ன அந்த சொல்லால நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த உகை, ஊழி இது ரெண்டும் தமிழ் சொல்லுகள். இன்னொரு சொல்லி இருக்குது உகம். உகம் உகம் என்று சொன்னால் அதுவும் இந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள், நீண்ட காலத்தை. இப்போ ஊழிய நாங்கள் எப்படி நீண்ட காலம், பல்லாயிரக்கணக்கான கால அளவுகளை குறிக்கிறோமோ அது மாதிரி இந்த உகம் என்ற சொல்லும் வருது. அப்ப தமிழ்ல ஊழி, உகம், உக்கம் என்ற சொல்லுகளை பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த உகம் என்ற சொல்ல பார்த்தா தானே, உகம் என்று சொன்னா நீண்ட காலம், நெடுங்காலத்தின் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை உகம் என்ற சொல்லு. இந்த உகம் என்ற தமிழ் சொல்லிலிருந்து தான் யுக என்று சமஸ்கிருதத்துக்கு போகும். அப்போ தமிழ் சொல்லு உகம், அது சமஸ்கிருதத்துக்கு போய்க்குள்ள உக, யுக, மன்னிக்க வேணும், உக இல்லை யுக என்று வருது. யுக என்று வருது. அதைத்தான் இப்போ நாங்கள் எழுதிக்க யுகம் என்று எழுதிக்க அந்த யுக என்று சொல்லி வந்தால் அது சமஸ்கிருத சொல்லா மாறும். ஆனால் தமிழில் வரைக்குள்ள உகம் என்று தான் வரவேணும், வரவேணும் முன்னுக்கு. அதுக்கு பிறகு இது லத்தீனுக்கு போகைக்குள்ள அவம் என்று சொல்லி இந்த ஊழி நீண்ட காலத்தை அவம் என்ற சொல்லால குறிப்பிடுகிறது. இப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்ல வார இந்த உகம் என்ற தமிழ் சொல்லு சமஸ்கிருதத்துக்கு போக யுக என்று சொல்லி வருகிறது. திருப்பி அது லாட்டின்ல போய்க்க அவம் என்று சொல்லி வருது. இந்த சமஸ்கிருதத்துல வார யுக என்ற செய்தத்தான் நாங்கள் யுகம் என்று சொல்லி பார்ப்போம். யுகம் வந்தது என்று சொன்னால் அது சமஸ்கிருதத்திலிருந்து வருது. ஆனால் தமிழ்ல இருந்து வரணும்னு சொன்னால் வரணும், உகம் என்று சொல்லி வரும். அப்ப இந்த ஊழி காலம் இருக்குது. இப்ப நீண்ட காலம், என்ன நெடுங்காலம், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கொண்ட ஒரு அளவை நாங்கள் ஊழி என்று சொல்லும். அந்த இதுக்கு வரைக்கும் மௌலாவின் லீ வருது. திருப்பி அது ஊழி என்று சொல்லி நடுவில் வர கல்வனுக்கு வர லீ ஊழி என்று சொல்லி திரும்ப அது ஒளி என்று சொல்லி அப்படியே அடுத்த இதுக்கு மாறுதுன்னு சொல்லி அதில் நான் வாசிக்கக்கூடியதா இருந்தது. அதிலே இருந்துதான் அந்த ஒளி என்று சொல்லி வருகிறது. அப்போ ஊழி என்று சொல்லி அப்புறம் ஒளி என்று சொல்லி ஓவா மாறுது, ஒளி என்று சொல்லி அதில் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே நல்ல தகவல் தான். இப்போ எங்களுக்கு தெரியாது என்ன இப்படி இந்த நாங்கள் நோமலாவே கதைக்கிறது யுகம் என்று கதைப்போம். இந்த தமிழில் உகம் வாரதுன்னு சொல்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ அதை நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்களுடையும் அது பரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது ஒரு சின்ன தகவலாக தான் இருக்குது காணொளி. மீண்டும் இன்னொரு தமிழ் தொன்மம் என்ற காணொளியில் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.